எஜமான்களுடைய கடமைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிற பொழுது எஜமான்களினுடைய அந்த கடமை விஷயத்தில் குறிப்பாக வேலைக்காரருடைய உடலுக்கு எஜமான்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வேலைக்காரருடைய சுகம் மற்றும் வேலைக்காரருடைய அவர்களுடைய சுய ஈனங்களில எஜமான்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை கடமைகளை குறித்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அதில் வேலைக்காரருடைய உடல் சுகங்களை குறித்து நாங்கள் சிந்திச்ச பொழுது அவர்களுடைய ஹெல்த்தை குறித்து நாங்கள் சிந்திச்ச பொழுது அதுல உணவு, ஆடை, உழைப்பு, பிறகு நாங்கள் இளைப்பாற்றி இந்த 4 விடயங்களையும் அவர்களுடைய சுகம் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் அந்த 4 விடயங்களும் அவருடைய உடல் சுகத்தோட சம்பந்தப்படுது. இப்ப உடல் சுகஈனமா போச்சுதுன்னா அதில் சிக்னஸ் வரைக்கல்ல எஜமான்களுடைய கடமை என்ன என்கிறதையும் அதுவும் உடலுடன் சம்பந்தப்படுது. அதனால நாங்கள் அதை குறித்தும் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போறோம். அதில் சிக்னஸ் ஆஃப் த சர்வன்ட்ஸ் எல்லாம் அதை நாங்கள் இன்றைய நாள் தலைப்பாக நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். வேலைக்காரருடைய சுய இனங்களிலும் அவர்களுடைய மரணத்தின் பின்னரும் எஜமான்களுடைய கடமைகள். வேலைக்காரருடைய சுய இனங்களிலும் அவர்களுடைய மரணத்தின் பின்னரும் அல்லது மரணத்தின் போதும் எஜமான்களுடைய கடமைகள். அதில் இந்த தலைப்பு மாஸ்டர்ஸ் கேர் ஓவர் தியர் சர்வன்ட் சிக்னஸ் அண்ட் ஆஃப்டர் டெத். மாஸ்டர்ஸ் கேர் ஓவர் த சர்வன்ட்ஸ் சிக்னஸ் அண்ட் ஆஃப்டர் டெத். ஆல்ரைட், அதை நாங்கள் பார்க்க, இது உடலோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால வேதம் அதை பற்றி கடமையாக எங்களுக்கு கதைக்கிறபடியால நாங்கள் அந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். வேலைக்காரர் சுகமாக இருக்க வேணும் என்றதுக்கு எடுத்திருக்கிற அந்த உணவு, ஆடை, உழைப்பு நேரங்கள், அதே நேரம் அவர்களுடைய இளைப்பாற்றியல் அல்லது ஓய்வுகள், இவற்றோட கூட அவர்களுடைய சுயநமான நேரங்களில் அவர்களுடைய ஆவி ஆறுதல் அடைகிறதுக்கும் அவர்களுடைய உடல் பலகீனங்கள் தேறுதல் அடைகிறதுக்கும் எஜமான்கள் கடமைப்பட்டிருக்கிறார். ஆகிய 2 விஷயம். அவர்களுடைய சுகஈனமான நேரங்கள்ல 2, ஒன்று ஆத்மா, அது ஆறுதல் அடைய வேணும், ஆன்மா ஆவி ஆறுதல் அடைய வேணும். 2வது பலகீனப்பட்ட அந்த உடல் அது தேற வேணும். இப்படி செய்யறதினூடாக அது கர்த்தருக்கு முன்பாக ஒப்புரவும் நியாயமுமாயிருக்குது. எஜமான்களுக்கு அது நன்மையின் லாபத்தையும் கொண்டு வருது. மத்தேயு 8:5-6, 2 ராஜாக்கள் 5:6. மத்தேயு 8
5:6. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஒரு எஜமான் தன் வேலைக்காரனுடைய சுவையினத்துக்காக இயேசு கிறிஸ்துட வந்து அவன் அதிலிருந்து சுவையினத்திலிருந்து தேர்தல் அடைய செய்கிறதுக்கு அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் வந்து கேட்டதை எங்களுக்கு வேதம் காட்டுது. அதனால இங்க ஒரு எஜமானும் வேலைக்காரனும் தான் இங்க விஷயம், நம்முடைய பாயிண்ட். அதனால ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்கள் சுவையினமா இருக்கேக்கல்ல அவர்களுக்காக அந்த சுவையினத்திலிருந்து அவர்கள் வெளியில வர வேணும் என்ற அந்த நோக்கத்தை கொண்டிருக்க வேணும் என்று வேதம் எதிர்பார்க்கு இதனூடாக. அதனால அவர் இன்னும் ஒரு ஆள்கிட்ட அதுக்கான உதவியை தேட போயில, ஒரு விதத்துல டாக்டர்கிட்ட போகிறதுக்கு உதவியை தேட. ஏன்னா இயேசு வந்து அவர் ஒரு குணமாக்கும் டாக்டராக எதிர்பார்த்திருக்கிறார். அதனால அந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் தந்த வேலைக்காரனுக்காக சுவீனத்திலிருந்து வெளியில வர்றதுக்காக அவன் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அப்படி நடவடிக்கை எடுக்கிறவன் கட்டாயம் அந்த வேலைக்காரனோட போய் அவனுடைய ஆத்மா ஆறுதல் அடைகிறது கட்டாயம் 4 வார்த்தை கதைச்சிருப்பார். அயல் அந்த பாயிண்ட் இதுதான், சுவையினமான வேலைகள்ல அந்த வேலைக்காரரோட போய் அவர்களை விசாரிச்சு அவர்களோட கதைக்கிறது அவருடைய ஆவிய உயிர்ப்பிக்க தொடங்குது. அதான் இந்த பாயிண்ட். டாக்டர்ஸ்கிட்ட போய் கதைக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை அந்த தன் வேலைக்காரனோட கதை கேட்கல வேதம் சொல்லுது. அந்த நல்ல செய்தியை கேட்கிற ஆத்துமா இவருக்கு அது சரியான வெயில் காலத்துல குளிர் பண்ணி நல்ல குடிச்ச ஒரு உணர்வு அது கொடுக்குது சொல்லி. அதனால நாங்கள் யாராவது வருத்தமா இருந்தா அவர்களை போய் பார்க்கிறத நாங்கள் வேதபூர்வமான கடமையாக நாங்கள் படிப்பிச்சிருந்தோம். நாங்கள் எங்களுடைய நெருக்கமான உறவினர்கள் அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வருத்தமா இருந்தா சுயநமா இருந்தா அவர்களை நாங்கள் முதல் போய் பார்க்க வேண்டும் என்றது ஒரு கடமை. அது பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் பல விதங்கள்ல நாங்கள் அதை பார்த்தோம். ஜோசேப்ப நாம பிள்ளைகளை பற்றி நாம கேட்கல. யாக்கோபு படுக்கையா இருக்கான்னு கேட்ட உடனே ஜோசேப்பு தன் பிள்ளை 2 பேரையும் கூட அவன் முதல் பார்க்க போறான். அயல சுவையினம் எங்களுடைய பெற்றார் இதெல்லாம் நாங்கள் பிள்ளைகள் பெற்றார்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப இதை நாங்கள் கொண்டு வரோம். அடுத்தது வேலைக்காரன் எஜமான் உறவுக்கு. வேலைக்காரன் எஜமான் உறவுல இங்க மத்தேயுல அந்த 100க்கு அதிபதி அவன ஒரு ஆர்மி கமாண்டர் 100 பேருக்கு தளபதியா படைய தளபதியா இருக்கிற மனுஷன் தன் வேலைக்காரனும் திமிர்வாதமா கிடக்கிறான். அது உடனடியா வந்து கொஞ்ச நாள் இழுபட்டு இருக்க வேணும். அதுக்கான சகல முயற்சிகளையும் அவன் எடுத்திருக்கிறான். அவன் கிடந்து ஓட்டு அப்படியே போட்டும் விடட்டும் என்ன செய்யறது இப்படித்தான் ஒன்னும் செய்யலாதுன்னு அவன் போவே இல்லை. அதுக்கான வழி எங்க இருக்குதுன்னு அவன் தேடி கடைசியில சரியான டாக்டர்கிட்ட வந்து நிற்கிறான். அவனால 7 என்று சொன்ன வேலைக்காரனால 7 சொன்னா சில வேளையில அவனையும் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான். இப்ப அவன் திமிர்வாதமா கிடக்கிறபடியால அவனை தூக்கி கொண்டு வரையிலாம போயிருக்கு. அயல அவனுடைய அந்த ஆர்கியூமென்ட் விசுவாசத்தை தான் இயேசு கிறிஸ்து அவர் சத்தியா ஆச்சரியப்பட்ட புகழ்ந்தார். இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கல. ஐயா இந்த மனுஷன்ல இருக்கிற விசுவாசம் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்ற வீட்டுக்கு வர்றதுக்கு நீர் வர்றதுக்கு நான் அந்த அளவுக்கு தகுதியான ஆள் இல்ல என்ற அந்த ஆபீசர் இயேசு கிறிஸ்துவோட கதைச்சது. ஆண்டவற்ற ஒரு வார்த்தையில் அவன் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தான், விசுவாசமா அவற்ற வார்த்தை சொன்னா ஆகும் என்றது. அதுவும் ஒரு புறஜாதியா. அப்ப இயேசு கிறிஸ்து அப்ப இந்த நடவடிக்கையில பாத்தீங்கன்னா அந்த அந்த வேலைக்காரனுக்கு என்ன விசுவாசம் இருக்குதோ என்றது இப்ப விஷயம் இல்ல. ஆனா தன் எஜமான் தனக்காக ஏதோ செய்யறான் என்ற அந்த ஆறுதலும் அதுவும் தன்னை அப்படியே விட்டுடாம ஏதோ முயற்சித்து கொண்டிருக்கிறீன் என்ற அந்த நடவடிக்கையில அவனுடைய ஆவியில ஒரு விதமான தேர்தல் உண்டாகிறதுக்கு இந்த விஷயத்தை வேதமங்களுக்கு காட்டி இருக்குது. ஆகையால
எஜமான்களினுடைய கடமை தங்களோட வேலைக்காரர் சிக்காக இருக்கல, அந்த சிக்னஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கட்டாயம் அவர்கள் தங்களால இயன்றத எல்லாத்தையும் செய்ய வேணும் என்று வேதம் எதிர்பார்க்க. அதனால நமக்கு இந்த சிக் லீவ், பிறகு மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட், டாக்டர்ஸ் கிட்ட போனா அதுக்கான அந்த காசுகளை திருப்பி எஜமான் திருப்பி கொடுக்கிறது. அப்ப இதுகளெல்லாம் அவங்க காட்டுற அந்த கரிசனை நம்மட சட்டங்களுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறது வேதப்படியான நடைமுறையால. வேத அத எஜமான்கிட்ட எதிர்பார்க்கிறத ஏற்கனவே பியூரிட்டன்ஸ் அங்க இருந்த சீர்திருத்தவாதிகள் அத பிரசங்கங்கள் இப்படி கதைச்சிருக்கிறாங்க. த ப்ராவிடன்ட் கேர், இதைத்தான் எங்களுக்கு வில்லியம் கவுச் கதைக்கிறார் பிரசங்க. மாஸ்டர்ஸ் ப்ராவிடன்ட் கேர், அவருடைய சேம லாப கரிசனை. அதை வச்சுதான் இப்ப இபிஎஃப் என்று நாம கதைக்கிறோம். இபிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட். அப்ப இந்த ப்ராவிடன்ட் என்றது அது எங்கட பரமவிதான ப்ராவிடன்ஸ் ஏண்டா அவற்றை பராமரிப்பு நாம சொல்றது இங்கிலீஷ்ல ப்ராவிடன்ஸ். அந்த அவர் எங்களை பராமரிக்கிறார். இந்த உங்களோட பரமவிதா இதை செய்யறது போல நீங்களும் சற்குணராயிருங்கோ என்றதான் அது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மேல கொடுக்கப்பட்டிருந்த கடமை. ஆனா அதுலயும் எஜமான்கள் இதை எவ்வளவு கவனமாக அந்த பராமரிப்பை செய்ய வேணும். அதனால எம்ப்ளாயி வேலையாள் பராமரிப்பு கரிசனை அத ஒரு கடமையாக வேதம் எங்கிட்ட எதிர்பார்த்திருக்கு. 2 ராஜாக்கள் 5:6 அந்த அராமினுடைய அரசன் தன்னுடைய வேலைக்காரன் சுகமடைகிறதுக்காக அவன் நிருபம் எழுதி கொடுத்து அனுப்பி இருக்கிறான். அதுதான் நாங்கள் இங்க 2 ராஜாக்கள் 5:6. 2 ராஜாக்கள் 5:6. இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் வேலைக்காரனாகிய நாகமான் என்ற என்ற வேலைக்காரனாகிய நாகமான் கொண்டு வருகிறான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கி சிக்குப்பவன் நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அப்ப இது ஒரு அரசனே தந்த வேலைக்காரனுடைய நோய் சுவையின நீங்கிறதுக்கு அரச கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பி இருக்கிறான் இன்னொரு அரசன்கிட்ட. அந்த இடத்துல அரசன் எஜமான், நாகமான் வேலைக்கார். அவன் எழுதினது என்னுடைய வேலைக்காரன் இந்த கடிதத்தை கொண்டு வாரான், என்னுடைய தளபதி வாரான் என்று அவன் எந்த வேலைக்காரன் வாரான். அப்ப பாயிண்ட் இதுதான், புறஜாதிகளான அந்த மனுஷர்களே ரெண்டும் புறஜாதிகள். ஒன்று புறஜாதி இயேசு கிறிஸ்து, மற்றது இவன் அராம் பதான் அராம் நாம பார்த்துறாங்க. அந்த அராமியர் இவங்க. அப்ப அந்த அராமிய அரசனே இஸ்ரவேலினுடைய அங்க மருந்து இருக்குது, இதுக்கு சுகம் இருக்குன்னு அங்க சொன்ன அந்த சிறப்பட்டு போன சிறுமி சொன்னதை கேட்டு அதை எடுத்துக்கொண்டு தன் எஜமான்ட போய் அவன் கதை கேட்கல, நாகமான் கதை கேட்கல, அவன் அதுக்கு அப்ரூவ் பண்ணி இருக்கிறான். சரி, ஓகே, அதை செய்வோம். நாம அதுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறோம். இல்ல எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கடிதம் வேணும் நான் போறதுக்கு, ஃபைன், நான் தாரம் போ. அதுக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்கிறேன், நீ போ. அப்ப விளங்கு அந்த வேலைக்காரருடைய சுகத்துல, அவர்களுடைய சுக ஈனங்களில எவ்வளவு கவனம் எடுத்து அதுக்கு கம்பெனிகள் ஒரு லெட்டர் வேணும், அதை நாங்கள் அப்ளை பண்றதுக்கு, அல்லது எங்களுக்கு நீங்கள் அதனுடைய உதவிகளை ஏதாவது செய்ய முடியாது, நான் செய்கிறோம், என்ன எவ்வளவு வரும் எவ்வளவு செலவாகுது என்றதில் சொல்லுங்க, அது எப்படி செய்யறது என்று. அதனால இந்த மாதிரி தான் இப்ப அதனால பொதுவாக அப்படிப்பட்ட அந்த சிந்தனையில் இருக்கிற கம்பெனிகள் அல்லது வேதபூர்வமான சத்தியங்களால ஆளப்பட்டிருந்த, இப்ப சிலர்கள் அப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த மூலத்தை கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள்ல அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்குது. ஆனுவல் பாடி செக்அப், ஆனுவல்
வருடாந்த செலவினங்கள் உங்களோட கண்ணுக்கு பிரச்சனையா கண்ணாடி எடு, இந்த காதுக்கு பிரச்சனையா காதை கொண்டே காட்டு, இந்த உடம்பு ஃபுல்லா செக் பண்ணணுமா செக் பண்ணு, அதுக்கான செலவுகள் என்ன எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதுல இது வருடாந்தம் அவங்க அதுக்கண்டே ஒதுக்குறாங்க. அப்படி ஒதுக்குற கம்பெனிகள் ஒன்று உண்மையில வேதபூர்வமான நாடுகள்ல வேதம் தலைச்சிருந்த நாடுகள்ல இருந்து வந்த கம்பெனிகளா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்ரீலங்கா கம்பெனி அப்படி செய்யாது. ஏன்னா அவளுக்கு இந்த விஷயங்களை அந்த அளவுக்கு யோசிக்க எங்களுக்கு செலவாகும் இவ்வளவு செலவாப்ப என்ன செய்ய அப்ப எப்படி கழிக்கலாம் அவர்ல இருந்து இப்படித்தான் அவரோட யோசனை. ஆனா இது அப்படி இல்லை. அல்லது ஜூத பின்னணியில இருந்து வர்ற இந்த வேத சத்தியங்கள் தெரிஞ்ச அப்படிப்பட்ட கம்பெனிகளால வந்திருந்தா அவங்களும் அதை தூக்கி கொடுக்குறாங்க. கொமர்ஷியல் பேங்க் அதை பார்க்கல, அது ஒரு ஜூயிஷ் கம்பெனி, அதை தொடங்கினது ஜூதர்கள். அதில் அந்த இதுல அவங்க எப்ப தொடங்கினாலும் இப்ப வரைக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. நாங்கள் வேலை செய்த மாஸ் குரூப் அது இலங்கை இதுகளோட சம்பந்தப்பட்ட ஓனர்ஸ் இருந்தாலும் அவர்களுடைய பிசினஸ கொடுத்து கொண்டிருக்கிறவன் ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அதனால அந்த அமெரிக்காவில் இருக்கிற நைக் அவங்களுடைய அல்லது யூகேல இருக்கிற விக்டோரியா சீக்ரெட் இப்படிப்பட்ட அந்த கம்பெனிகளை நம்பிதான் இவங்க பிசினஸ் ஓடுறபடியெல்லாம் அவங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீ கொடுத்துருக்க வேணும். அதனால ஒன்னும் செய்யலாது ஒதுக்கி கொடுக்குறீங்க. இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நாம விளங்கல கிறிஸ்துவினுடைய சத்தியம் எங்கெங்க பரவி இருந்துச்சதோ அது அதனுடைய அது நல்ல சரியான தாக்கம் செலுத்திருந்தா அந்த அந்த எஜமான்களுக்குள்ள இது இருக்குது. அயல 100% எப்படி உண்டு சம்பளத்தில் கழிக்கிறேன்னு பாப்போம் சொல்லி வந்து நிக்க இல்லை. அல்ல நாகமானுக்கு லெட்டரோட புறாக சம்பளத்தில் நான் கழிக்கிறேன்னு சொல்லி அவன் செய்யல. ஏன்னா இதுகள் அந்த எஜமானுக்கும் அந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற ஆத்மாத்த உடல் ரீதியான அந்த எதிர்காலத்தில் அவர்களால் கிடைக்க போற நன்மைகளுக்கான சகல விஷயங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அது கிறிஸ்துவனுடைய அந்த சம்பந்தம். அது அடிப்படையில் எந்த ஒரு திருப்பி அதை செலுத்துவோம் என்று எதிர்பார்க்காமலே அவர் தன் சொந்த குமாரனை கொடுத்தார். அதனால திருப்பி எப்படி கழிக்கிறதே அவர் எதிர்பார்க்கல. நான் செய்யறதுக்கு நீ நல்லா இருந்தா காணும், அவ்வளவுதான் எனக்கு விசுவாசம் என்ன செய். மற்றபடி உண்டதுல சம்பளத்தில் எப்படி கழிக்கிறது இன்னும் வேணும்னா கூட கூட தெரிவின தவிர வேண்டாம் நீ. அந்த 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 கிறிஸ்துவின் சிந்த இந்த எஜமான்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறத வேதமங்களுக்கு காட்டுது. இதுக்கான காரணங்கள் அப்ப எங்களுக்கு இந்த வேத பின்னணிகள் அப்ப நாம அந்த குஷ்டரோகிய சுத்தப்படுத்துறதுக்கு அனுப்பினதுல இருந்து கூட இதுகள்ல அல்லது இந்த 100க்கு அதிபதி திமிர்வாதக்காரனை குணப்படுத்துறது இயேசுகிட்ட வந்ததுல இருந்து 2 பேரும் அந்த உறவினில எஜமான் வேலைக்காரன். அதுக்கான காரணம் ஒன்று ரிகம்பென்ஸ், நியாயமான உற்சாகமான நேர்மையான லாபகரமான வேலைக்காரருக்கு மேல கட்டாயம் அவர்களுக்கான பதிலீடாக எஜமான்கள் இதை செய்யணும். சோம்பறியும் ஒழுங்கில்லாதவனுக்கும் அவங்க இப்படி லெக்கரும் கொடுக்க போறதில்லை, அல்லது என்னவா நீ போ அது பிரச்சனை நாங்கள் பார்த்துக் கொள்றோம் சொல்றதும் இல்லை. ஒரு நேர்மையான மனசார லாபகரத்தை கொண்டு வர்ற ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்கிற பதில் கைமாறுதானே, கைமாறு. So it's a recompense, கைமாறு. ஒன்று கைமாறு, இரண்டாவது எதிர்கால லாபம், ஃபியூச்சர் பெனிஃபிட், எதிர்கால லாபம். அந்த வேலைக்காரன் சுகமடைஞ்சு தேறி அவன் பழைய நிலைமைக்கு வந்தா உண்மையில என்ன நடக்கும்? முதல் இருந்ததை விட அவனுக்கு அந்த வேலைக்காரனுக்கு தன் எஜமான் மேல இருக்கிற பயபக்தி கூடி இருக்கும். அதனால அவன் இன்னும் அதிகமான அவுட்புட் அங்க கொடுக்க யோசிப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வர்ற விஷயம் இல்ல. அது அது மனுஷ சுபாவத்தில் பொதுவாக கத்தர் வச்சிருக்கிற விஷயம்.
இந்த நன்றியா திருப்பி செய்யறது. அப்ப அந்த நன்றி காட்டுற நன்றி அறியுதல் கட்டாயம் அவன் வேலையில் அவன் அதை காட்டுவான். தான் செய்து கொடுக்கிற தன் வேலையை எஜமான என்ன இப்படி இருந்து எனக்கு இவ்வளவு அவங்க செய்யறாங்க, அப்ப நாம எவ்வளவு செய்யணுமா அவங்களுக்கு என்ற அப்ப அந்த சும்மையா தூக்கி தந்தது எவ்வளவு உண்மையா நாங்கள் வேலை செய்து காட்டாங்களோ அதுக்கு யார் இப்படி ஏழும் இப்படி செய்கிறதுக்கு எங்களுக்கு அப்ப என்ற அந்த மனோநிலைகள் உண்மையில அந்த அர்ப்பணிப்பு அது கூடுது அந்த வேலைக்காரர் இல்ல. அதுதான் நாங்கள் சொல்லுவோம் ஃபியூச்சர் பெனிஃபிட் அவங்களுக்கு. அதால எஜமானுக்கு தான் எஜமான் உண்மையில லாபகரமான வினைத்திறனான வேலையை தான் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இது இப்ப இன்னும் சரியான வினைத்திறனாங்க வேலை வர போகுது. மூன்றாவது அது சேரிட்டி என்று நாங்கள் சொல்றது லூக்கா 10:33-34 அத பொதுவாக நாங்கள் லாப நோக்கமற்று செய்கிற சேவை. லூக்கா 10:33-34 அந்த சமாரியன் அவனுக்கு ஒரு லாப நோக்கம் இல்லை அந்த ஆளை காப்பாற்றி விடுறதுக்கு. அதுவும் அவனுக்கு தெரிஞ்சாலுமே இல்லை, அவன் இனம் இல்லை, அடுத்தது அவன் சொந்தக்காரன் இல்லை. ஆனா அந்த மனுஷன் கிடந்த கிடையை பார்த்து அவன் இறங்கி எந்த ஒரு லாப நோக்கம் இல்லாம அந்த மனுஷனை தூக்கி கொண்டு போய் தன் எண்ணெயை ஊத்தி பிறகு ரசத்தை வாத்து புண்ணை கழுவி உடனடியா ஃபர்ஸ்ட் எய்ட் செய்து தூக்கி கொண்டு போய் சத்திரத்துல விட்டார். எந்த ஒரு தொடர்புமே இல்லாத ஒரு மனுஷனே இப்படிப்பட்ட ஒரு சுயநமான அடிபட்டு கிடக்கிற அல்லது உடல் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு மேல அவன் லாப நோக்கம் இல்லாம செய்யப்படுவான் என்றா நமக்கு தெரிஞ்சு நமக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் சுயநத்துல எவ்வளவு அதிகமா நாம லாப நோக்கம் இல்லாம செயல்பட வேணும். அதான் இன்னும் தேவையான விரைகளை திருப்பி தாரன் முதல் ஆளை சரிப்படுத்திக் கொள் முதல். அப்ப ஆகியவன் என்னன்னு சொன்னா எந்த ஒரு உறவு முறை இல்லாதவன கிறிஸ்து இங்க காட்டி அவன் அப்படி இது சும்மா ஒரு கற்பனை கதை மட்டுமில்ல. உண்மையில சமாரியர் இந்த விஷயங்கள் கையாளேக்கல இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு இனத்தோட சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கையாள தொடங்குறார். அயல இப்படி ஏதோ விஷயங்கள் நடந்தபடிதான் அவர் இந்த கதையை அங்க எடுக்கிறார். அவர் விதைக்கிறவன் உவமை இந்த உவமையில் கதை கேட்கல ஏதோ கற்பனையில் இருந்தா போல இந்த சைவ சமயத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில விடுறது இல்ல. அவர் அங்க நடக்கிற சமுதாய நிலைமைகளை படம் பிடிச்சு அது அவர் கதையாக அவர் அங்க சொல்றார். அவற்றை வழக்கம் கடல் மீன் விலை அந்த இது எல்லா உவமையும் ஜதார்த்தத்துல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கதைகளோட நிகழ்வுகளோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து அவதானிச்சிருக்கிற சமாரியர்களோட பயணம் பண்ணின விஷயத்துல அது அங்க நடந்து அந்த கள்ளர் அங்க கொள்ள நடிச்ச வழிப்பறி இதுகள் மற்ற அந்த வழியால போகக்கூடிய ஆசாரியன் லேவியன் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து இருந்தாப்புல ஒரு புனை கதை இல்லை இங்க கதைச்சது. அவர் அவதானிச்சதுல இருந்து கொண்டு வர முக்கியமான சத்தியங்கள். அப்ப அதுவும் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன்னை யாரு வெறுத்தாங்களோ அவனுக்கே உதவி செய்கிற ஒரு நிலைமை. அப்ப இந்த சம்பவங்களோட இயேசு கிறிஸ்து இது எவ்வளவு எங்களுக்கு அப்ளிகபிள் ஆக போது. நாம வெறுக்காத எங்களோட வேலை செய்கிற எங்களுக்கு கீழே எங்க அதிகாரத்துக்குள்ள இருக்கிற மனுஷன் சுயநப்பட்டிருக்கல அவனை கண்ணும் காணாம நாம போன அதான் அந்த ஆசாரியனும் லேவியனும் செய்தது அதிக பாவம் என்ன சொன்னா அதுவும் நெருக்கமான ஒரே இனம். அப்ப அவங்களிடம் எவ்வளவு அதிகமா செய்திருக்க அதுக்காக அவனோட நேரடி தொடர்பு இல்லை. ஆனா இனம் என்ற ரீதியோட தொடர்பு இருக்குது. அதால நாங்கள் தச்சலா இறங்கி மோட்டார் பைக்ல ஏதாவது ஆக்சிடென்டோ இதெல்லாம் டக்குனு இறங்கி போய் பார்த்து என்ன செய்ய அது எங்கட இனம். அது வேற சிங்கள இனத்துல போனால் நாங்கள் உடனடியா ஏதோ ஒன்று செய்யறதுக்கு எங்களுக்கு என்னன்னா அது மனுஷ சாயல் கடவுள சாயல் இருக்கிற யாக்கள் என்ற அந்த உணர்வு வருது எங்களுக்கு. சாதாரணமான மிருகங்களையே நாங்கள்
கிறிஸ்தவர்ல நாங்கள் அப்படியே விட்டுட்டு போ ஐயோ அடிபட்டு போச்சு ஐயோ இதாண்டுட்டோம்னா அப்ப மனுஷர்களுக்கு நாங்களே பல அதிகமாக இதாண்டோம் அதுல அப்ப இது இன்னும் அதிகமா போகுது பொறுப்பு ஒரே இடத்துல ஒரே தலைமத்துவத்துக்குள்ள வேலை செய்கிற அந்த எஜமான் வேலைக்காரன் உறாவில சரியான முக்கியமா அவர்கள் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லும் லாப நோக்கற்ற நிறுவனங்கள் அவர்கள் செய்யறதெல்லாம் முழுக்க முழுக்க அந்த யாக்கள் நல்லா வந்துருவணும் நல்லா இருக்கணும் அதுக்காக செய்யப்படுற விஷயம் அதில் அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார் அதான் அந்த கதையும் சொன்னவர் இது எஜமான் வேலைக்காரனுக்கு இன்னும் சரியான முக்கியமா இருக்கு சோ இதைத்தான் நாங்கள் அவர்கள் சுகையினம் இருக்கேக்கல அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை நாம போய் கதைக்கிறது முக்கியம் அதோட அடுத்தது ஸ்டெப் என்ன செய்யலாம் என்றதை யோசிக்கிறோம் அப்ப அந்த ரெண்டுலையும் நாம கடமை செய்யப்பட வேண்டும் என்றது வேதம் எங்களுக்கு காட்டு இப்ப அவர்களுக்கு தேவையான இந்த ஆறுதல் வார்த்தைகளும் நாங்கள் அந்த அவர்கள் சுகப்படுவதற்கான முயற்சிகள் எடுத்தும் அவர்கள் அந்த அந்த நடவடிக்கைகளால அவர் சுகமடைய இல்லை அவர் இறந்து போனார் அந்த டைம்ல அப்ப எஜமான்களுடைய கடமை என்ன ஆதியாகமம் 35:8 ஆதியாகமம் 35:8 ஆதியாகமம் 35:8 வாசிக்கிறேன் கவனிச்சுக்கொள்ளுங்க ரெபேக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து அப்படி என்ன ரெபேக்காளினுடைய தாதியாகிய தெபோராள் என்ற ஜாக்கோபினுடைய மெனசியினுடைய வேலைக்கார் அதாவது ஜாக்கோபினுடைய வேலைக்காரி பேசிக்கா ரெபேக்கா அல்ல தெபோராள் பெத்தேலுக்கு சமமான ஒரு கர்வாலி மருதின்கள் அடக்கம் பண்ணப்பட்டாள் அதுக்கு அலோன் பாஹூத் என்னும் பேர் உண்டாயிற்று யாக்கோபு பதானராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து ரெபேக்கா யாக்கோபோட அம்மாட இல்ல ரெபேக்கா எஸ் மனைவியினுடைய ரெபேக்கா தாய் லேயாவும் யாரு ராகேல் தானே மனைவி அப்ப இது அம்மாவினுடைய வேலைக்காரி அப்படின்னா அவட வீட்டுல அவ வேலைக்காரி பேசிக்கா சோ அவ இந்த இடத்துல வந்த அந்த தெபோராள் அவள் தாதி நர்ஸ் அவ தாயினுடைய நர்ஸ் அப்படின்னா பேசிக்கா அந்த வீட்டுல வேலைக்கு அவர்கள் வச்சிருந்திருக்கிறீங்க இவள் செத்துட்டாள்ன்றபடியே சரி நமக்கு வேலை முடிஞ்சது அவட சொந்தக்காரர் பார்த்துக் கொள்ளினோம்னுட்டு யாக்கோபு போக இல்லை யாக்கோபு அவளை கர்வாலி மரத்துக்களை அடக்கம் செய்தான் அவ எஜமான்களாக தங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களினுடைய மரணம் அதுக்கான செலவுகள் அதுக்கான அடக்கங்களுக்கும் இவர்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றதை வேதம் காட்ட தொடங்கு எஜமான்களுக்கு அதனால்தான் பொதுவாக அந்த கிறிஸ்தவ பின்னணியில் இருந்து வர்ற கம்பெனிகள் அல்ல தங்களுடைய வேலைக்காரருடைய உறவினர்கள் அது நெருக்கமான ஆட்கள் இறந்தா உடனடியாக அவர்கள் அதுக்கான இரங்கல் தெரிவிக்கிறது ஒரு பக்கம் அதே நேரம் அதுக்கு தேவையான தங்களாலான உதவியை உடனே செய்கிறோம்
தங்களான உதவி அதுக்கு செய்கிறேன். அப்ப அந்த உதவி சில வேளையில் 50,000 ரூபா, 25,000 ரூபா உடனடியாக அவங்க கேஷ் உடனே கொடுப்பாங்க. அந்த உடனே அதை ஏதாவது செய்யறதுக்கு உங்களுக்கு கையில காசு வேணும். நீங்கள் அப்ப நாங்கள் எல்லாம் மாசத்துல எல்லாம் வேலைக்காரர் எங்களுடைய வேலை செய்கிற ஆட்களுக்கு அப்ப அந்த 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 வேர்க்க லெவல் ஆட்களுக்கு உடனடியாக 25,000 ரூபா உடனடியாக அவட நெருங்கின உறவு, தாய் தகப்பன் சகோதரர், கல்யாணம் செய்திருந்தா புருஷன் பிள்ளைகள் அல்லது அந்த வேலை செய்கிறவருடைய தாய் தகப்பன். அதான் அந்த அப்ப அவர்கள் அதுவும் ஒவ்வொரு கிரேட்ல இருக்கிறவர்களுக்கு அந்த தொகைகள் வித்தியாசம். ஏன்னா அவர்களால கம்பெனிக்கு கொடுக்கப்படுகிற அந்த உழைப்பும் விஷயங்களுக்கு ஏற்ற அந்த கிணம் கொடுக்கணும். அதில் அது சாதாரணமான வேலைக்காரனுக்கு 25, அது நான் இருக்கல 10 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்ப அவங்கள கட்டாயம் கூட்டி இருப்பாங்க. நாங்க இருக்கல சம்பளம் பேசிக் 9,000 ரூபாய், இப்ப 25,000 ரூபாய். அப்ப ஜோசி பாருங்க, அப்ப இப்ப மாறி இருக்கு. அப்ப அவங்க கட்டாயம் ஒரு 50,000 50,000 கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான இதுகள் ஏன் நாங்க வருதுன்னா, அவர்கள் ஒரு கிறிஸ்தவ இதுக்குள்ள வேலை செய்ய அவங்க அந்த பிரின்சிபல் அங்க எதிர்பார்க்கிறாங்க. இது எப்படி ஆர் யூ டேக்கிங் கேர் ஆஃப் த டிசீஸ் பர்சன், அந்த ஆள் செத்தா அது இன்னும் ஒரு விஷயம். இது அந்த ஆளினுடைய வேலைக்காரருடைய சொந்தக்காரருக்கே நாங்கள் இப்படி செய்யணும். அல்ல நம்ம தெரிய கொமர்ஷியல் பேங்கும் அதே மாதிரி தான் அவங்க சரியான தாராளமா அதுல கவனமா இருக்கலாம். மற்ற பேங்க்ல எப்படியோ நமக்கு தெரியல. இது ஒரே காரணம் அவது அந்த ஒரு ஜூவிஷ் ஒரு ஜூத பின்னணியிலிருந்து வந்த தொடக்க கம்பெனி அதிலிருந்து அது ஓடிக்கொண்டிருக்கிறதால அவர்கள் அதை கவனிக்கிற விதமே லெவல் வேறதா இருக்கு. அயல மேபி இது சில முஸ்லிமாக்களுக்குலையும் அப்படி முகமதியங்களுக்குலையும் இருக்கலாம். என்னடா அவங்களும் இதே மாதிரி ஒரு பின்னணிகளை கொண்டிருக்கிற ஆக்கள். ஆக அந்த வேதமங்களுக்கு எதிர்பார்க்குது மறைக்கிற போது வேலைக்காரர் அவர்களுக்குரிய அந்த அடக்கம் சரியாக நடக்குதான்றதை பார்க்கணும். அதில் அந்த அடக்கத்துக்கு தேவையான உதவிகள் அந்த எஜமானாராலையும் பங்களிப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றதை வேதம் எதிர்பார்த்திருக்கு. அதே நேரம் ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் இருக்கீங்களா, அங்க அந்த எஜமான்கள் அவர்களை அடக்கம் பண்ண ஜாக்கோவ் மாதிரி அவர்கள் உடம்பு எரிக்கையில அவர்கள் உயிர்த்தெழுதலின் எதிர்பார்ப்போடு அதை தாட்டி இருக்கிறாங்க, அடக்கம் செய்தாங்க. அதில் அப்படியான ஒரு செல்வாக்கள் செலுத்தக்கூடியதா இருந்தா அது இன்னும் அங்க கிறிஸ்துவனுடைய அந்த விதைப்பும் அது உயிர்த்தெழுப்பப்படுறதுக்குமான அந்த சத்தியங்கள் சுவிசேஷம் அங்க போய்கொண்டிருக்குது. அது அந்த அளவுக்கு எங்களால் செல்வாக்கு செலுத்த இயலாட்டியும், ஆனா மரணத்தின் போது கட்டாயம் எஜமான்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அவர்கள் அந்த உடல் நல்லடக்கம் செய்யப்பட அல்லது அது அந்த முறையில் அதுக்கான மரியாதை கொடுக்கணும். இது நாங்கள் பெற்றார அடக்கம் பண்ற விஷயத்திலே நாங்கள் கவனிச்சு நாங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய கடமையில பெற்றார் வயது போன காலம் பெற்றார் மரிச்சா அப்புறம் என்ன அவர்களுடைய கௌரவத்தை எப்படி காக்கணும் என்றதுக்கு நாங்கள் இதெல்லாம் படிச்சோம். சோ அந்த அடிப்படையில இந்த விஷயங்கள் பல கம்பெனிகள்ல அது இருக்குது. சட்டமும் சில இடங்கள்ல எங்களுக்கு அதை கொண்டு வருது. இந்த இதுவும் ஒரு ஃபண்ட் ஒன்று ரெடி பண்றது, அதுக்கு சின்ன ஒரு கன்ட்ரிபியூஷன் ஒரு மாசம் ஒரு 30 ரூபா ஒரு 25 ரூபா நீங்கள் கட்டுங்க. ஆனா தச்சிலா ஏதாவது இப்படி விஷயங்கள் மரணம் அது நடக்கல, அது நடந்தா அது 50,000 60,000 அது கவனிச்சு கொள்ளப்படும். அப்ப அது ஒரு சின்ன ஒரு கன்ட்ரிபியூஷனும் ஆக்கள் எடுத்துக்கொண்டும் அதை சிறிது சட்டம் அனுமதி கொடுத்திருக்குது. அதனால இலங்கையிலும் அந்த சட்டங்கள் இருக்குது. சோ இதெல்லாம் எங்க இது வேதத்தின் அடிப்படையில வருகிற முக்கியமான கடமை பொறுப்பு எஜமான்களுக்கு. அதனால இதை நாங்கள் கவனிக்கிறோம். இதுக்கான வேத உதாரணங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு எதிரான பாவம் எதிரான பாவம் 1 சாமுவேல் 30:13 1 சாமுவேல் 30:13
தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதுக்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நான் ஒரு வேலைக்காரன், என் எஜமான் நான் வியாதிப்பட்ட போது என்ன கைவிட்டுட்டு போறேன், செத்து போறேன்னு சொல்லி. மேபி அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருப்பேன், மன கடைசியில கைவிட்டுட்டு போயிட்டான். அயல தாவீதனுடைய தண்டு அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து கொண்டு போய்க்கலாம், இவன் தான் அங்க அகப்பட்டான். அயல அமலேக்கியர் அந்த மனுஷனை கைவிட்டுட்டு போறதுல தெரியுது அவர்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மனுஷர் மேல இருக்கிற கரிசனை இல்லாம இருக்கிற ஒரு சாதி இனம். அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் அமலேக்கியர். அது இன்னும் என்னத்தை செய்யும், தேவன் தண்ட சாயல படைச்சிருக்கிற அந்த மனுஷனை அப்படியே கைவிட்டா கர்த்தருடைய வெஞ்சன்ஸ், அதாவது கர்த்தருடைய பழி தீர்த்தல் அவர்களுக்கு மேல இருக்கு. ஆண்டவர் தண்ட படைப்புகள் எல்லாத்தையுமே கவனமா பாதுகாக்க சொல்லி இருக்கிறார். அதுவும் தண்ட சாயல படைக்கப்பட்டவர்கள் கவனமா பார்க்காம விட்டுட்டு நீ செத்து போய்க்கல, அது கர்த்தருடைய கோபத்தை அங்க தேவைப்படுத்துது. சாதாரணமா யுத்தங்கள்ல எல்லாம் நாங்கள் காயப்பட்ட அல்லது அந்த உடலையாவது தூக்கி கொண்டு போறதுல எல்லாரும் முனைப்போட இருக்கிறாங்க. அந்த உடல்களையும் அதுக்கான மரியாதை கொடுக்கணும் விட்டுடுவாரு. இது அவன் வியாதிப்பட்ட இன்னும் சாகையில வந்தவன் ஒட்டகம் கிட்டம் எல்லாத்துலயும் வந்திருப்பாங்களா, அப்ப எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போறதுக்கு ஏழுமா இருக்குது. அந்த கொள்ளைகளோட இந்த வேலைக்காரனையும் சேர்த்து கொண்டு போறதுக்கு முடியாது அவங்களுக்கு. அதான் கர்த்தர் அம்புட வச்சு கொடுத்த சாத்தினார் எல்லாரும். அதனால சரியான கவனமா எஜமான்கள் இருக்க வேணும். தங்களுடைய வேலைக்காரர் சுகையினம் அடையக்கல, அது நீ என்னவா பட்டு போ என்று சொல்லி விடையக்கல்ல, அங்க வார பாவம் தேவனுடைய சாயல படைக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனை பாதுகாக்காம போன ஒரு கடவுளுடைய கோபாக்கினி அங்க தொடங்கும். அதில் அது அந்த எஜமானுக்கு நல்லது இல்லை. தேவன் பழுதீர்ப்பார், கட்டாயம் பழுதீர்ப்பார். அதில் சரியான கவனமா நாங்கள் இருக்க வேணும். இந்த மாதிரி விஷயங்களை நாம கையாளேக்கல. தேவன் கோபம் நமக்கு மேல நிக்காம இருக்கணுமோ, அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்காரன் அதிகப்படியான ஒரு வினைத்திறனான வேலை அந்த இருந்து நாம பெற வேணுமோ, அதான் அந்த பெனிஃபிட்ஸ் அதுகள் எல்லாத்துக்கும் கடைசியில் அதுகள் இல்லாம போகும். அவன் தச்சில சுகம் அடைஞ்சு வந்தாலும் இவங்க என்ன பார்க்கையும் இல்லை, ஒன்றும் சொல்லையும் இல்லை, வரையும் இல்லை, ஒரு மெசேஜ் கூட ஒரு போன் கூட கதை கேளு எங்களோட புறநதுக்கு இவங்களோட வேலை செய்வாங்களா மனுஷரும் ரெண்டு போட்டு வேற கம்பெனிக்கு போறதால அவங்க யோசிப்பாங்களா. அப்ப அதுலயும் அந்த கம்பெனிக்கு சரியா பாடுபட்டு வேலை செய்கிறவங்களுக்கு அது ஒரு மன விரக்தியை ஏற்படுத்தும் அந்த கம்பெனியோட. ஏன்னா மனுஷரா அதை எதிர்பார்க்க வேதம் அதை எதிர்பார்த்திருக்குது. வேதமங்களுக்கு காட்டுற முறையில் அதுகள் சரிப்படுத்த அதை செய்திருக்க வேணும் எஜமான்கள். அதான் அவங்க சொன்னாங்க, நீ சிக்கன்னு சொன்னா 9 மணிக்கு முன்னுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. அது என்ன ஏன் வரையல வேலைக்கண் அடுத்த நடவடிக்கைகள் பார்க்கலாம் என்ன. சரி 3 நாள் உனக்கு தேவையா, அப்ப நீ 3 நாள் சொன்னா நீ டாக்டர்கிட்ட போய் அதுக்கான மருந்து எடுத்திருக்கிறன்றதை கொண்டா நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீ உண்மையில வருத்தம் அதுக்கு மருந்து எடுத்திருக்கிற அதில் அப்புறம் கிளைம் பண்றதுகளுக்கு அதுகளுக்கும் அது ஈஸி. என்னன்னு சொன்னா இன்ஃபார்ம் பண்ணினபடியால் அதை இன்ஃபார்ம் பண்ணாம நின்றுட்டோம்னா திருப்பி எஜமான்கள்ட்ட இருந்து தயவப்பறையில்லாத நாம அந்த செலவழிச்ச காசுகளுக்கு அதில் இதுகளெல்லாம் சரியான முக்கியம். அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுகள் எல்லாம் அதான
சட்டத்திலே அவங்க கொண்டு வந்தாங்க 7 நாள் பெய்டு லீவ். சிக்கண்டா 7 நாள் நீ வருஷத்துல எடுக்கலாம், சம்பளம் பே பண்ணும். சில கம்பெனிகள் 14 நாள் சிக் லீவ், வருஷத்துல 14 நாள் எடுக்கலாம். நீ ஒரு நாள் 2 நாளா 2 பிரிச்சு தான் உனக்கு சம்பளம் தருவோம். இல்ல அதுனூடாக அது சட்டமே அப்படி ஆக்கி இருக்குது. இல்லாட்டி அவன் வேலைக்கு வராடி வெட்டுவன்னு சொன்னா அப்ப சம்பளத்தை பண்ண அப்ப அன்றைக்கு சாப்பாடு என்ன மாதிரி ஆக்களுக்கு அப்படி ஒரு 5 நாள் 6 நாள் தான் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு சூறாவளி இது 4 நாள் 5 நாள் வேலை இல்லைன்னா இந்த இடர்பாடுகளுக்கு அவங்களுக்கு ஒழுங்கான சம்பளத்தை கொடுக்காட்டி அங்க குடும்பம் சரி சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, இந்த கடலுக்கு போக வேண்டாம் என்று அறிவிச்சா சரி, நாளாந்தம் போறதுல நீ சம்பளம் கொடுக்கறையாக்கலன்னா அப்ப இந்த நாடுகள் என்ன செய்கிறது? அப்ப அவங்கள அப்ப இதெல்லாம் எஜமானுடைய கடமை இதுல இது இருக்குது. அப்ப இத சரி சாப்பாட்டுக்கு என்ன செய்யறீங்களோ தெரியல, இந்த டைம்ல நீங்கள் வச்சிருங்க, கொஞ்சம் பிரச்சனை இல்லையா? எஜமான்கள் சரியாக அதை கவனிக்க வேண்டும். அதான் உடனடியாக வேற வேற கம்பெனிகள் நீங்கள் சேஃபா இருக்கிறீங்களா, இதா இருக்கிறீங்களா, இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க என்று சொல்லி அவங்க தங்களுடைய ஊழியர்களுக்கு சரியான கவனம் எடுத்து ஆட்களை கவனிக்கிறாங்க. இந்த பின்னாடி என்னடா இல்லாட்டி கடவுளுடைய பழிதீர்த்தல் அங்க இருக்கும் கட்டாயம். உடனேயோ தாமதிச்சோ கர்த்தர் தீர்ப்பார். இந்த மாதிரியான விஷயங்களை நாமளே அவிசுவாசிகள்கிட்ட கூட நாங்கள் என்ன செய்வீங்கள், அதுல ஐயோ இதா இருக்குது இப்படி இருக்குது, நாமளும் போவேக்கலாம் தெரியுது. அங்க இந்த ரோட் பிளாக்கா இருக்குது, மரக்கறிகள் வேற இல்ல, அங்க மார்க்கெட்டே இல்ல. அப்ப பார்த்தா கத்தரிக்காய் 1200 ரூபாய் கிலோ. அப்ப சாட்டு புட்டாண்டு அப்ப இருக்கிறதான் அவங்களும் விற்கலாம், நெச்சு பாக்கல. அப்ப சனம் என்னது? அப்ப கடவுள் அரசினூடாக அதை இலக்கமா நிவாரணங்கள் சமைச்ச உணவை கொடுத்து உடனடியாக ஏதாவது செய்ய வைக்கிற அப்புறம் காசு இருக்கிற மற்றவங்க ஏதாவது கூடி தங்களுக்கு சொந்தக்காரர் ஆட்களுக்கு அதை ஆதரிக்கிறது கடவுள் இலக்கம். இல்லாட்டி கடவுளுடைய கோபம் பலன் இருந்தும் நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யல. அதான் அந்த பாயிண்ட். நன்மை செய்ய திராணி இருந்தும் இந்த மாதிரியான இடர்பாடு நேரங்களை நீ செய்ய. அவர் தண்ட கோபத்திலேயே அடிச்சு போட்டு இஷ்டவேல அதுக்கே பேபிலோன் ஏதோம் சீரியா சுத்தவரை இருக்கிறவன்கிட்ட ஒப்பு கொடுத்து போட்டு அவங்ககிட்ட எதிர்பார்த்தா கொஞ்சம் நியாயமா நடத்தணும்டா நீங்கள் அவங்களே. அதை செய்யாததுக்கு திருப்பி அவங்களுக்கே அடி இப்படி செய்வீங்களோ? நான் அவங்க செய்த பிள்ளைக்கு நான் இந்த கையில் அவங்களை ஒப்பு கொடுத்தா அந்த அளவுக்கு ஈவிரக்கம் இல்லாமல் நீங்கள் செய்வீங்களோ? அதனால வேண்டும் திருப்பி. அப்ப இதெல்லாம் நாம ஜோயல் எல்லாம் வாசிக்கல. ஜோயல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் யூதாவுக்கு மேலான கடவுளுடைய பஞ்சம், கடவுளுடைய விஷயம் எல்லாம் அவர் அனுப்பி இதன்றார். ஆனா அந்த டைமுக்குள்ள சுத்த இருந்த ஏதோ மக்களும் இன்னும் கொண்டாட்டம் அவனுக்கு. அவனை பிடிச்சு பஞ்சத்துல அவன் இந்த புள்ளிய வச்சிரு இந்த இதை வச்சிருந்தா அவனை தூக்கி வேற எங்கேயெல்லாம் வித்து விட்டாங்க. அப்ப நான் அவங்களோட பாவத்துக்கு தண்டிச்சு அவங்கள இதா சரி எனக்கு வேற வழியில பஞ்சத்துக்கு எங்களுக்கு சாப்பாடு வேணும் என்று சொல்லி அவங்க பிள்ளைகளை அடவு வச்சு விட்டா நீ அதை வேற ஒருவனுக்கு கொண்டே கண்காண தேசத்துக்கு நான் வித்துட்டு வருவீங்களோ? அதனால உங்களை எப்படி அழிக்கிறோம் வேற 3ஆம் அதிகாரம் அவளுக்கு மேலேயாடி. அப்ப தேவன் நியாய தீர்ப்புகளிலேயும் அவர் இரக்கத்தை எதிர்பார்த்திருக்கிறார். இரக்கத்தை அப்ப நாங்கள் எஜமான்களாக கடவுளுடைய தீர்ப்புகள் ஆக்களுக்கு மேல வரையக்கல எங்களுடைய வேலைக்காரர் மேல வரைக்கும் நாங்கள் எவ்வளவு சரியான கவனமா இருக்கணும். அந்த ஆக்களை பாவம் தான், பாவத்தாலதான். ஆனா அதுக்குள்ளேயும் எங்களுக்கு என்ன செய்ய திராணி இருக்குன்னு கேள்வி. எங்களுக்கு என்ன செய்ய திராணி இருக்குது நன்மை செய்யறதுக்கு அந்த நேரத்தில்? கலாத்தியெல்லாம் போல பரிசுத்தாக சொல்றாரு இல்ல, நீங்கள் யாவருக்கும் நன்மை செய்யுங்கள், யாவருக்கும் நன்மை செய்யுங்கள், விசேஷமா விசுவாச குடும்பத்துக்கு. ஆனா முதல் வசனமே எல்லாருக்கும் நன்மை செய். மனுஷன் கடவுள்கிட்ட சாயல் இருக்கிறவன் எல்லாருக்கும் நன்மை செய். அவன் வேற அவிசுவாசி, அவன் அதை வணங்குறான் இதை வணங்குறான், இதால் தான் நாம கொடுக்கணும். கடவுள்கிட்ட சாயல்ல இருக்கிறாங்கன்றத மட்டும் யோசிச்சு நன்மை செய்ய அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட இடர்ல இருக்கு, இடர்பட்டு இருக்கிற நேரங்கள் அவங்க.
அப்ப இதெல்லாம் கேட்கல. அப்ப ரட்சிக்கப்பட்ட கடவுளுடைய மக்கள், அதுவும் கிறிஸ்தவர்கள் சொல்றவங்களுக்கு நாம எவ்வளவு இன்னும் கவனமா இந்த டைம்ல அப்படி இல்லையோ, தேவன் எஜமான்களை அதுக்காக அவர் பழி தீர்ப்பார். அவர்களுடைய பிசினஸ், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுக்கு நேரம் பார்த்து அவர் சாத்துக்களை ஒருவனும் காப்பாற்றல. அந்த அமலேக்கிற ஒருவனும் காப்பாற்றல. அம்மா போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டி இருந்தது. அவர்கள் வந்த எல்லா ஒட்டங்கிட்ட சகலத்தை அயல எல்லாம் ஆண்டர் வரையை உறிஞ்சு போட்டுதான் விடுவார் கடைசியில, எஜமான்கள் அப்படி பாவம் செய்தார். அயல இந்த மாதிரி இந்த விஷயங்களை நாம கவனிக்க வேணும். நாம இங்க வேலைக்காரர் பணக்காரரா அல்லது ஏழைகளாண்டு பார்த்து நாம உதவி செய்ய இல்லை. அந்த நேரத்துல அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்களுக்கான இடரை தீர்க்கிறதுக்கு, சுகீனத்தை இல்லாமல் ஆக்குறது எஜமானுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னா இங்க பாயிண்ட் இல்ல. அவனோட காசு இருக்குன்னு தானே, அப்ப நாம என்னதுக்கு அதுல கேட்பான் என்றதுல. இப்ப எங்கட கேள்வி, அவன் வேலைக்கு திருப்பி வரணும்டா அவன்கிட்ட காசு நல்லா உழைக்கிறானோ இல்லையோ, உனக்கு தேவையா இந்த செய்யணுமா எப்படி இருக்கிறீங்களா கேள்வியிலே அவன் ஆத்தமா குளிர்ந்து போகுது. இல்ல ஒரு தேவை இருக்குத்தான் அதுக்கு நாம கேட்டதை உண்மையா நேர்மையா கேட்டாங்களா, அப்ப அதுக்காக என்ன செய்யறோம்னு செய்யத்தான் போறோம். செய்ய வேணும். கேட்டா ஏதாவது கொடுக்கணும்ன்றபடியாலே சத்தம் போடாம இருந்ததே இல்லாது. அது எவ்வளவு அது கடவுளுக்கு முன்னால சரியான என்ற நன்மை செய்ய திராணி இருக்குது. ஆனா கேட்கையில என்ன கேட்டா உண்மையில ஏதாவது செய்ய வேண்டி வந்துருமானுக்கு சட்டியான பாவம் இல்ல. அது அது பாவம் வாசல் படியில படுத்திருக்கும். அப்படியான குடும்பங்கள், அப்படியான தேவன் இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது 10 வருஷம் கழிச்சோ அல்லது 20 வருஷம் கழிச்சோ தீர்ப்பார் அந்த பாவங்கள் எல்லாம் சரி. என்று அவர் குற்றவாளியோ ஒரு நாளும் குற்றமற்றவனாக விடுற கடவுள் இல்லை. ஒரு நாள் அப்படி இல்லையோ, அவன் வாழ்க்கையில பிள்ளைகள் அறுப்பின தகப்பன் சேர்த்து குமிச்சு வச்சிருக்கிறார். இனி பிள்ளைகள வாழ்க்கை அறுக்கும். அதுலதான் சரியான கவனம் நாமல் இதுகள் இருக்க வேணும். எங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாமல் யாவருக்கும் நன்மை செய்ய நாங்கள் நாட வேணும். எங்களோட இயலுமைக்குள்ள இருந்துதான். இல்லையென்றா தேவனே இரக்கமாயிரும் என்று சொல்லி மண்டாடுறதே, தேவனோட கதைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நாங்கள் ஜபிக்கிறோம் இல்ல. இந்தியாவில இருந்து எல்லாம் நமக்கு 2-3 பேர் 4 பேர் கால், இது ஏதாவது மரணையை அனுப்பணுமோ, காசுகள் ஏதாவது தேவையோ, இதோ சபையாக்கள் எப்படி இருக்கிறாங்களே. அப்ப உண்மையில அவங்களுடைய அந்த 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 விஷயங்கள் அப்ப எங்களுக்கு தெரியாது. சபை அந்த ஒரே ஆவி வேலை செய்யற இந்த இதுகளுக்கு என்ன செய்யலாம். சோ நாம இங்க இருக்கிறியாக்களே நாம எப்படி இருக்கிறீங்களா, ஓகேயா எல்லாம் சுகமா. சில உண்மையில நாம அடிச்சா போன்களே வேலை செய்யல சந்தர்ப்பங்கள்ல. அப்ப அப்படி இல்லாம இருக்கு. ஆனா நாம கடவுளுக்கு முன்னால நேர்மையான உள்ளத்துல நேர்மை இருந்திருக்க வேணும். நாம ஜபிச்ச நாங்கள் சரி சுகமா இருப்பினும் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு தொடர் ஒன்று எடுத்து நாம கதைச்சு பேசி அல்ல பரிசுத்தவங்களுடைய ஐக்கியம். அது அயல இதுகள்ல இது பரிசுத்தவங்களை இது வெளியால அது இன்னும் இல்ல. அயல யார் நாள் குலுக்கி போறவங்க நமக்கு தெரிஞ்ச யாக்கள் இருந்தா ஐயோ அதில் என்ன செய்யும் போது சரி ஏதாவது சாப்பிட்டு சொல்லி நாம கொடுத்து விடுறதுக்கோ அதுகள்ல இதெல்லாம் அது நாம பொதுவா கிறிஸ்தவா செய்ய வேண்டிய விஷயங்கள். அதுவும் எஜமான்களுக்கு இது இன்னும் சரியான கடமையாக்குது அது சொல்ற. இல்லாட்டி அது பாவமாகும். அயல அவர்களுடைய பல அநியாயங்களை இந்த விஷயத்துல கவனிக்காம விட்டுட்டு போற, அவங்களோட சுயினங்களை செய்யாம போறதுல போதர் வில்லியம் கவுச் அந்த காலத்திலே பல உதாரணங்களை கட்டுற எப்படி எப்படி எல்லாம் அதை செய்யறாங்களே. சோ நான் அதில் சொல்ல வேத வாக்கியங்களோட அதோட நான் நிக்கிறேன். அந்த 3 நாளைக்கு முன்னுக்கு நான் வியாதிப்பட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க கடைசியிலே. அது அமலேக்கியா. ஏசாயா 58:6 ஏசாயா 58:6 இல்ல அதிலே மாணவர் இருக்கிற நம்ம மற்றவன் பேரத்தை அந்த சுமைய இலகுவாக்குறதோட எனக்கு பிரியமா இருக்கும். நீ அவங்களோட சுமைய கேட்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு என்ன நடக்குதுன்னு அயல அப்படிப்பட்ட விஷயங்களை வேதம் எங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு பொதுவாக உபவாசம் வர்ற பகுதிகள் ஏசாயா 58:6 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறது, சகல
நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, சுரத்துண்ட சிறுமியானவரை வீட்டிலே சேர்த்துக் கொள்வது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது. இந்த டைம்ல சத்தமிடாம இருந்துருவோம், ஐயோ ஏதாவது கேட்டா பிரச்சனை என்று அதை ஒழிச்சு கொண்ட விஷயங்கள். அதான் வஸ்திரம் இல்லாத இந்த டைம்ல ஐயோ அதில் சின்ன அப்ப ஏதாவது நாம பாவிக்காத உடுப்புகள் நல்ல உடுப்புகள் இருந்தா ஏதாவது கொடுக்கலாமா, அதான் அந்த பொதுவாக ஆக்கள் அதுல செய்கிறது, உடுப்பு எடுக்கிறது, மருந்துகள் கொடுக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை சரியான அந்த அவசரமான சூழ்நிலைகளை என்ன செய்யறது? அப்ப அதுவும் இனி ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுக்கு அப்ப அவங்க நெப்கின்ஸ் அது இது எல்லாம் எடுக்கிறேன் போய் இருக்கிற இடங்கள்ல என்ன நடக்குது. அப்ப இயலுமான இந்த விஷயங்களை அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ உபவாசம் செய்யறதுக்கு முன்னுக்கு இதுகளெல்லாம் செய்திருக்கணும். நீ உபவாசம் செய்யறதுக்கு முன்னுக்கு இதுகளெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து கொண்டு இன்னும் எந்த முகத்தை தாழ்மைப்படுத்தி தேடுனீண்டா நான் எவ்வளவு உனக்கு செய்வேன். அப்ப இதான் அந்த பாயிண்ட். உபவாசம் பண்ணுற நாள்ல இல்ல இது செய்யறது, இது உன் வாழ்க்கையில கடவுளுக்கு முன்னால எது நீதி என்றதை விளங்கி நீ இருந்திருக்க வேணும். அந்த நீதிகளை செய்யாம கடவுளே என்ன தாழ்த்துறன்னு சொல்லி அந்த நேரம் தாழ்த்துறான். இது என்னடா இது இப்படியா, இதுக்கு பேர் உபவாசம்? இது நான் எதிர்பார்க்கிற விஷயம். நீ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாய், அதுல ஏதோ அறியாம வேற சில விஷயங்கள் நீ உணராம இருக்கீங்களா, நான் சில பராமரிப்புல கொண்டு வரேன், அந்த டைம்ல நீ ஆண்டவர் என்னன்னு கேட்டு சாப்பிடாம வந்து இருக்கிறது உபவாசம். அப்ப இந்த விஷயங்கள் உண்ட வாழ்க்கையில இருந்திருக்க கூடாது, அதெல்லாம் நீ பெர்ஃபெக்ட்டா செய்து கொண்டிருக்கவன். அப்படித்தான் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கப்படுதா அது அந்த நேரம் உணர்ந்து நீ செய்யலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்து இருக்கிறார் இல்ல, உபவாசம் பன்னறையாக்கள் நீதியானையாக்களா இருக்க வேணும். நீதி இந்த நீதிகள் செய்யாம கெட்ட எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழாம இருக்கிறாக்கள் உபவாசம் பண்ணினா நான் இது என்ன தலையை கொண்டு போய் இருக்கிற எல்லாமே உபவாசம் நீங்களே என்ன செய்யறோம் ஆகியால் சரியான இருக்கணும். நாம வருடாந்த உபவாசங்கள் அந்த போன முறை அறிவித்தினா ஆகியால நீங்கள் செய்யறது முன்னுக்கு இந்த நீதி எல்லாம் ஒழுங்கா நாமல் இது கிறிஸ்து இது தேவை வரைகள் அதுகளை நாம செய்கிறோம். அவ்வளவு நாங்கள் கர்த்தர் அப்படி சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தல அதுல கவனமா இருந்த நாங்களான்னு மட்டும்தான் பார்க்கிறோம். ஆயல அப்படி இது சாதாரணமா ஒரு எஜமான் செய்திருக்க வேண்டிய அவருக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு இதுகள் செய்யறதுக்கு. எஜமானுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது செய்யறதுக்கு. ஆயல அதை செய்யாம விடையக்கல கர்த்தர் மாறாதவர், அவற்ற வார்த்தைகள் மாறாது, அவர் பழி வாங்குவார் என்று சொன்னா பழி வாங்கிய அவர் இந்த விஷயத்துல அவர் சொல்லி இருக்கிறார். அத அமலேக்கியர் விட்டுட்டு போன அந்த வேலைக்காரன் வேலையில எங்களுக்கு தெரிஞ்சு கர்த்தர் பழி வாங்கினார். கர்த்தர்ட்ட உக்கிர கோபம் அங்க இருந்தது. அதுவும் சேர்த்து தாவீதுக்கு ஏன் அந்த மனுஷி மேல எல்லாத்தையும் கொண்டு போக விட்டது, அப்படி பல விஷயங்களை தேவன் பராமரிப்புல அது அவர் ஒரு அடியில் பண்ற விஷயம். ஆனா இஞ்ச உடனடியா கடைசியில் அந்த வேலைக்காரன் தான் வழிகாட்டினான். என்னன்றா அவனுக்கு சாப்பாடை கொடுத்து எழுப்பினோட அவன் எழுப்பி போய் காட்டுறானு விஷயத்தை. அப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு மனுஷர் என்று சொன்னா மதிப்பு இல்லாம போன ஒரு நிலைமை. அதை பற்றி ஒரு தாங்களும் தங்களோட வாழ்க்கையும் தங்களோட கொள்ளையடிச்சதுகளும் தங்களுக்கு கொள்ளையா உழைச்சதும் இருந்தா சரி, அங்க தங்களோட இருக்கிறவனுக்கு ஒரு வருத்தம்னா அதை பற்றி ஒரு கரிசனே இல்லை. சரி சரி மாத்திக்கொள் அவ்வளவுதான். அப்ப என்னடா என்ன செய்யற, எப்படி மாத்த போற, என்ன மாதிரி கையில ஏதாவது இருக்குதோ, என்ன செய்வீங்களோ, ஓகேயா குடும்பத்தை அப்ப ஒரு 2-3 நாளைக்கு வச்சிரன் இத அப்படி ஒன்றும் இல்லை. அயல கவனம் நாங்கள் இந்த காரியங்களை கத்தர்றாமே எங்களை எஜமான்களா வச்சிருக்கல நாமல் இந்த சத்தியங்கள் விளங்கணும். அதே நேரம் கிறிஸ்தவர்களா நாங்கள் இதை சாதாரணமா செய்ய வேண்டி இருக்கிறத வேதம் காட்டுது. கிறிஸ்து தொடர்ந்து எங்கள் மீது தம்முடைய ஞானத்தையும் ஆவியையும் கிருபைகளையும் பொழிஞ்சு அவருக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.